பாகிஸ்தானின் அத்துமீறல் தாக்குதல் காரணமாக பஞ்சாபில் மறு அறிவிப்பு வரும் வரை பொது இடங்களில் மக்கள் ஒன்று கூட வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து காஷ்மீரின் பூஞ்சல் சுற்றுவட்டார பகுதிகளில் இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் அமிர்தசரஸ் நோக்கி பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய ஏவுகணை தாக்குதலை இந்திய ராணுவம் நடுவானில் வழிமறித்து அழித்துள்ளது. இதுபோன்ற பாகிஸ்தானின் அத்துமீறல் தாக்குதல்களால் எல்லையோர மாநிலங்களில் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியிருந்தது. இந்நிலையில் அரசிடமிருந்து மறு அறிவிப்பு வரும் வரை பஞ்சாபில் பொது இடங்களில் மக்கள் ஒன்று கூட வேண்டாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாகிஸ்தான் எல்லையோரம் உள்ள 6 மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. போர் பதற்றம் காரணமாக சென்னையில் 10 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் எல்லைக்குள் இந்திய ராணுவம் புகுந்து தீவிரவாதிகள் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தியதன் எதிரொலியாக பல மாநிலங்களில் பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எல்லையோர மாவட்டங்கள் மட்டுமின்றி அனைத்து மாவட்டங்களிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் சென்னை விமான நிலையத்தில் 10 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னையிலிருந்து மும்பை, சண்டிகர், சிவமுகா செல்ல வேண்டிய 5 விமானங்கள் மற்றும் சென்னைக்கு வர வேண்டிய 5 விமானங்கள் என மொத்தம் 10 விமானங்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. போர் பதற்றம் காரணமாக அனைத்து தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக இணையத்தில் வெளியாகும் தகவல்கள் உண்மையல்ல என்று யுஜிசி மறுத்துள்ளது. இந்தியா, பாகிஸ்தான் என இரு நாடுகளுக்கு இடையேயான போர் பதற்றம் காரணமாக பல்வேறு துறைகளில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அனைத்து யுஜிசி தேர்வுகளும் ரத்து செய்யப்படுவதாக இணையத்தில் தகவல்கள் வெளியாகி வந்தன. இந்நிலையில் யுஜிசி சார்பில் எந்தவொரு தகவலும் வெளியிடப்படவில்லை எனவும் தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக வெளியான தகவல் உண்மையில்லை, மாணவர்கள் இதனை நம்ப வேண்டாம் எனவும் யுஜிசியின் அதிகாரப்பூர்வ எக்ஸல பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கலாம் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதல் தொடர்பாக டெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உட்பட அனைத்துக் கட்சி பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ராஜ்நாத் சிங், பாகிஸ்தானில் இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கலாம் எனவும் ஆபரேஷன் சிந்தூர் தொடரும் எனவும் தெரிவித்தார். இந்தியாவுக்கு அனைத்து உரிமையும் உண்டு என்று ஆபரேஷன் சிந்தூருக்கு பிரிட்டன் எம்பி ஆதரவு தெரிவித்துள்ளார். இந்தியா தன்னை பாதுகாத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அனைத்து உரிமைகளும் உண்டு என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் என்று இந்திய வம்சாவளி எம்பி பிரீத்தி பட்டேல் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து பார்லிமெண்டில் பேசிய அவர் பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய பிரீத்தி பட்டேல், பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் குழுக்களால் ஏற்படும் எல்லை தாண்டிய பயங்கரவாத அச்சுறுத்தலை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட மும்பை, டெல்லி ஆகிய இந்திய நகரங்களின் பட்டியலில் பகல்காமும் சேர்ந்துவிட்டதாக தெரிவித்தார். இந்தியா, பாகிஸ்தான் இடையே ஏற்பட்டுள்ள பதற்றத்தை தணிக்க விரும்புவதாக தெரிவித்த அவர், இந்தியா தன்னை பாதுகாத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அனைத்து உரிமைகளும் உண்டு என்று தெரிவித்தார். மத்திய அரசுக்கு முழு ஆதரவு அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்பாக விவாதிக்க மத்திய அரசு தரப்பில் அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று நடைபெற்றது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன், ஜே.பி. நட்டா, ஜெய்சங்கர், கிரண் ரிஜிஜு, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, திமுக சார்பில் டி.ஆர். பாலு மற்றும் இதர கட்சியினரும் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ராகுல் காந்தி, இந்த நேரத்தில் மத்திய அரசுக்கு முழு ஆதரவு அளிப்பதாகவும் விவாதிக்க முடியாத சில விஷயங்கள் இருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. அரசின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் என்று தெரிவித்தார். அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பிரதமர் ஏன் வரவில்லை என்று டி.ஆர். பாலு கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திமுக எம்பி டி.ஆர். பாலு, பயங்கரவாதிகளை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அனைத்துக் கட்சி கூட்டத்தில் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். மேலும் மதவாதம் குறித்து பேசும் பாஜக இந்த விவகாரத்தை மத ரீதியாக அணுகாமல் நியாயமான முறையில் அணுக வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் நாட்டின் பாதுகாப்பு குறித்து பேசும் நிகழ்வில் பிரதமர் ஏன் பங்கேற்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார்.
திருச்சியில் ரூபாய் 69 கோடி செலவில் கட்டப்பட்ட அரசு மாதிரி பள்ளியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். திருச்சியில் 2 நாள் கள ஆய்வை தொடங்கியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துவாக்குடி அரசு பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து அந்த வளாகத்தில் ரூபாய் 69 கோடி செலவில் கட்டப்பட்ட அரசு மாதிரி பள்ளியை திறந்து வைத்தார். பின்னர் தமிழ்நாடு அரசு மாதிரி பள்ளிகளின் பயண காணொலியை கண்டு ரசித்தார். மேலும் அரங்கில் அமர்ந்திருந்த பள்ளி மாணவர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்துரையாடினார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று காலை வரையிலான 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியில் 11 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. இந்நிலையில் தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பு நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி, காரைக்காலில் மே 13 வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. கேளிக்கை வரி விதிக்கும் தமிழ்நாடு அரசின் சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் வழங்கியுள்ளார். கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளுக்கு 10% கேளிக்கை வரி விதிக்கும் தமிழ்நாடு அரசின் சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். கடந்த டிசம்பர் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. தமிழக அரசு நிறைவேற்றிய மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்த நிலையில் அரசிதழில் வெளியிட்டுள்ளது. அமைச்சர் ரகுபதி கனிம வளத்துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தமிழக அமைச்சரவையில் இலாகா மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சட்டத்துறை அமைச்சராக துரைமுருகனை நியமித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. நீர்வளத்துறை அமைச்சராக உள்ள துரைமுருகன் கூடுதலாக சட்டத்துறை கவனிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் ரகுபதி கனிம வளத்துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். திமுக அரசு ஆட்சி அமைத்து 7வது முறையாக அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. யாருக்கும் பாதுகாப்பில்லை, அவரவர்தான் அவர்களின் பாதுகாப்பிற்கு பொறுப்பு என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலத்தில் அதிமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தான் விழித்துக் கொண்டு சிறப்பாக செயல்படுவது அமைச்சர் ரகுபதியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி தூங்கிக் கொண்டிருக்கிறார், அவரை தட்டி எழுப்பி சொல்லுங்கள் என்ற அமைச்சர் ரகுபதி கருத்துக்கு பதிலடி கொடுத்துள்ளார். ரகுபதியை அமைச்சராக்கி அழகு பார்த்தது அதிமுக என்று தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி, திமுகவின் கொத்தடிமையாக அமைச்சர் ரகுபதி செயல்படுகிறார், அமைச்சர் ரகுபதி கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளார் என்று சாடினார். மேலும் இருசக்கர வாகனத்தை தொலைத்துவிட்டு புகார் கொடுத்த பெண் போலீஸ் ஒருவரால் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார் என்று சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சியில் யாரும் பாதுகாப்பில்லை, அவரவர்தான் அவர்களின் பாதுகாப்பிற்கு பொறுப்பு என்றும் கூறினார். மேலும் நாட்டில் நடக்கும் பிரச்சனைகள் என்ன என்றே தெரியாத முதலமைச்சராக ஸ்டாலின் உள்ளார் என்றும், திமுக ஆட்சியின் அவலங்களை மக்களிடம் கொண்டு செல்ல அதிமுக நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். திரு ரகுபதி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தூங்கிக் கொண்டு இருப்பதாக பேட்டியளித்தார். நான் விழித்துக் கொண்டு சிறப்பாக செயல்படுகின்ற காரணத்தினால்தான் பொறுத்துக் கொள்ள முடியாமல் திரு ரகுபதி அவர்கள் இந்த கருத்தை ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கின்றார். திரு ரகுபதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொத்தடிமையாக செயல்பட்டு வருகிறார். திரு ரகுபதி அவர்கள் இந்த நாட்டிற்கு அடையாளம் காட்டப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் வழியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம் திரு ரகுபதி அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய அமைச்சரவையிலே அமைச்சராக இடம்பெறுகின்ற ஒரு சூழ்நிலையை கழகம்தான் அவருக்கு வழங்கியது. அந்த நன்றியெல்லாம் மறந்து பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எந்த கட்சியை தீய சக்தி என்று சொன்னாரோ அந்த கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டு இன்றைய தினம் அவர்களுக்காக அடிமை குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற காட்சி தொலைக்காட்சியிலே பார்த்தோம். புதுச்சேரியில் +2 பொதுத் தேர்வில் 582 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண் பெற்று அசத்தியுள்ளனர். புதுச்சேரி, காரைக்காலில் 101 தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 3881 மாணவர்கள், 3683 மாணவிகள் என மொத்தம் 7566 பேர் தேர்வு எழுதிய நிலையில் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. புதுச்சேரியில் 51 பள்ளிகள், காரைக்காலில் 12 பள்ளிகள் என மொத்தம் 63 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. 582 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.